நாம் நம்ம உடம்புக்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கணும். அதாவது அதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது. இப்போ ஒரு முதலாளிகிட்ட வந்து ஒரு தொழிலாளி என்ன பண்ணுவார், ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நடந்துப்பார். நான் இப்போ முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக. அதுபோல் நாம் மனிதர்களாகிய நம்ம உடம்புக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த உடம்புக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது, எது நோய்களை தரும் எது ஆரோக்கியத்தை தரும், எந்தெந்த செயல்கள்லாம் அந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், எந்தெந்த செயல்கள்லாம் அந்த உடம்புக்கு நோய்களை தரும் அழிவை தரும், எந்தெந்த செயல்கள் செய்தால் அந்த உடம்பு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த உடம்புக்கு பணிவிட செய்யணும். இந்த உடம்பை வந்து ஒரு முதலாளி மாதிரி பாருங்கள். உங்கள் உடம்பு தான் கடவுள். கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது பண்ணுற வழிபாடெல்லாம் நடத்துகிறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, பழம்லாம் வைக்கிறீங்க, கும்பிடுறீங்க, மொட்டை போடுறீங்க, அவருடைய அருளை பெறுவதற்காக என்னென்ன கோமாளி வித்தை எல்லாத்தையும் பண்ணுறீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் ஒரு கடவுளாக பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும், அந்த கடவுளுக்கு உடம்புங்கிற அந்த கடவுளுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்காது, இதை சாப்பிட்டா அவருக்கு சளி பிடிக்கும், இதை சாப்பிட்டா அவருக்கு சுகர் வரும், இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்பார், இதை சாப்பிட்டா தூக்கம் வராது, பரோட்டா சாப்பிட்டா தூக்கம் வராது, அப்புறம் நல்ல உணவுகளை சாப்பிட்டா காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும், ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், தினமும் விளையாண்டால் அந்த உடம்பு ரொம்ப சந்தோஷப்படும், மகிழ்ச்சியாக இருக்கும், தினமும் 1 மணி நேரம் விளையாடணும், ஆடல் பாடல் குடும்பம் காதல் இதெல்லாம் பண்ணால் அந்த உடம்பு ரொம்ப சந்தோஷப்படும். இப்படி உடம்பை வந்து ஒரு முதலாளி மாதிரி ஒரு கடவுள் மாதிரி பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி உடம்புக்கிட்ட நீங்கள் பணிவாக நடந்துக்கணும். உடம்பு தானே, இது என்ன பெரிய உடம்பா, இந்த உடம்புக்கு போய் நான் பணிவாக நடந்துக்கணுமா, நான் சிகரெட் பிடிப்பேன், நான் பரோட்டா திம்பேன், கண்டதையும் திம்பேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இந்த உடம்பு வந்து உடம்பை நீங்கள் மட்டமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு பயம் இல்லை. உடம்பை நீங்கள் ஒரு முதலாளியாக பார்க்கல, உடம்பை ஒரு கடவுளாக பார்க்காம ஒரு அடிமை போல் பார்த்து ஒரு பயமே இல்லை. உடம்பு மேலே உங்களுக்கு பயமே இல்லை. அதனால தான் அந்த ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தும் விதமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, பஜ்ஜி சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, வெள்ளைச்சீனி கலந்த இதெல்லாம் சாப்பிட்றீங்க, கண்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை பற்றினா உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு பயமே இல்லை. இந்த உடம்பை பார்த்து நான் பயப்படணுமா, நான் சாவை பார்த்து பயப்படணுமா, நான் மரணத்தை பார்த்து பயப்படணுமா, நான் என்ன அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. 6லையும் சாவு 100லையும் சாவு. நான் சாவை பார்த்து பயப்பட மாட்டேன். வேகமாக வண்டி ஓட்டி விபத்துகளில் போய் சிக்கி செத்து போகிறது அல்லது விபத்துகளால் பலமான காயமடைவது அல்லது உடல் ஊனமடைகிறது. ஒரு பயம் இல்லை உடம்புக்கு. ஐயோ இது உடம்புக்கு கேடாயிருமே, தப்பு நடந்துச்சுன்னா தெரியாதனம், அதாவது தப்பு நடப்பதற்கு 1% வாய்ப்பு இருக்குனாலும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு பயப்படணும். உடம்பை பாதுகாக்கிறக்காக நீ பயப்படணும். ஒரு அம்மா தான் குழந்தைய பாதுகாக்கிறக்காக எப்படி பயப்படுறாங்க, அப்படி பயப்படாமல் இருந்தால் அவங்கள நம்ம அம்மான்னு சொல்லுவோமா, போற்றுவோமா? என்ன இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஒரு குழந்தைக்கு எதாவது ஆனால் ஆகிட்டு போகுது, என்ன வேணாலும் கொடுப்பா குழந்தைக்கு, அதை கொடு இதை கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு இதை கொடு அப்படின்லாம் நினச்சா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமா? அதுபோல் தான் வந்து ஒரு உடம்பை பார்த்து நம்ம வந்து பார்த்து அந்த உடம்பை வந்து அதுக்கு என்ன பிடிக்கும் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உடம்புக்கு என்ன பிடிக்கும், இந்த உடம்புக்கு என்ன பிடிக்காது, அப்படி தான் எல்லோரும். அதனால தான் இந்த உணவு சாப்பிடுங்க அந்த உணவு சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது, அந்த உடம்பு எப்படி வேலை செய்யுது, இதயம் எப்படி வேலை செய்யுது, இதயத்துக்கு இது நல்லது அது நல்லது இது நல்லதுன்னு இது எல்லாமே அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உடம்பு தான் கடவுள், அதனால தான் அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த லைனுக்கு இப்போ தான் வராங்க மனிதர்கள், இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அந்த உடம்பு ஆராய்ச்சி முன்னாடி வந்திருப்பாங்க, அந்த லைனுக்கு வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அந்த உடம்பு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உடம்பு தான் கோயில், உடம்பு தான் கடவுள், அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, அப்போ அந்த உடம்புக்கு எந்த பாதுகாப்பின்மையும் வந்துடக்கூடாது, எந்த அழிவும் வந்துடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு இப்போ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்குறாங்க. நீங்கள் வந்து உடம்பை அலட்சியப்படுத்தி அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அழிவை பற்றி நோய் வருது அதெல்லாம் பற்றி எனக்கு பயமே கிடையாது, வந்தாந்துட்டு போகுது இருக்கிற வரைக்கும் அப்படின்லாம் அலட்சியமாக இருந்தால், அப்புறம் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் எல்லாமே வரதான் செய்யும். நோய் வந்துடும், சீக்கிரமாக செத்து போயிட வேண்டியதான். நோய் வந்த பிறகு வலி, நிம்மதியாகவே தூங்க முடியாது, அப்போ தான் உரைக்கும். அந்த வலியால் துடிக்கும்போது தான் நோயோட கொடுமையில் அந்த வலியால் துடிக்கும்போது தான் அப்போ தான் தெரியும் உடல் ஆரோக்கியங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த உடம்பை பத்திரமா பாதுகாக்க தவறிட்டமே அப்படின்னு சொல்லி நோய் வந்த பிறகு எல்லாருமே வருத்தப்படுவாங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் அலட்சியமாக இருந்துப்பாங்க, அந்த உடலை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நோய் வந்த பிறகு தான் அந்த உடல் ஆரோக்கியங்கிறது எவ்வளோ பெரிய சொத்து, அதை நம்ம வீணாக்கிட்டோமே, அதை அலட்சியப்படுத்திட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு எல்லாரும் வருந்துவாங்க. அப்படி இந்த மனித இனமே இப்போ வருந்திகிட்டு இருக்குது. மனித இனமே
இப்படி வருந்திக்கிட்டு இருக்கு. கடைசியில் அது காரணம் என்னென்னா, இவங்க ரொம்ப அலட்சியமாக நினச்சாங்க உடல் ஆரோக்கியத்தை. அலட்சியமாக நினச்சி மீன் சாப்பிட்றோம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேக்கு, பப்ஸு, பெஜ்ஜின்னு சொல்லி, சாக்லேட், ஐஸ்கிரீம்னு சொல்லி கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுது. கடைசியில் பார்த்தா அந்த நோய் இன்றைக்கி படாத பாடு, என்ன செஞ்சாலாவது இந்த நோயிலேருந்து விடுபடணும், நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன், இந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு மனிதர்களே இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க மனிதர்கள் கதறாங்க, அழுகுறாங்க, ஓலமிடுறாங்க. அது உங்கள் காது கேட்குதா? என் காது கேட்குது. எல்லாரும் அலறாங்க, ஓலமிடுறாங்க, கதறாங்க, கத்துறாங்க. ஐயோ தாங்க முடியாமல் அந்த துன்பத்தில், நோய்களால் ஏற்படுகிற துன்பத்தில் எல்லோரும் கத்துறாங்க. இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வழி அப்படின்னு அப்போ தான் நான் எல்லாருமே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. நான் அதோட முழுமையான ஒரு கண்டுபிடிப்பு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுதான் தீர்வு, இதன் ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். மனித உணவுகள், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனித உணவுகள்னால் இது காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் மனிதர்கள் இந்த நோய்கள் என்கிற இந்த நரகத்திலிருந்து விடுபட முடியும், துன்பத்திலிருந்து விடுபட முடியும், நிரந்தரமாக விடுபட முடியும் என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், முட்டை, இதெல்லாம், தேன்லாம் இது மனித உணவு கிடையாது. இந்த பால், தயிர், மோரெல்லாம் மனித உணவு கிடையாது. தேன்லாம் மனித உணவு கிடையாது. தேன் என்பது தேனீக்களுக்கான உணவு. பால் என்பது, மாட்டுப்பால் என்பது கன்றுக்குட்டிக்கான உணவு. தாய்ப்பால் மட்டும்தான் பால், அது ஒரு திரவ மாமிசம். தாய்ப்பால் மட்டும் தாய்கிட்ட இருந்து 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும், 6 வயசுக்கு மேலே கூட குடிக்கக்கூடாது. இப்படி ஒரு பாலை குடிப்பதற்கான விதிமுறை இது. அப்போ இதன் மூலம் மனிதர்கள் உடம்புக்கு எப்படி பயப்படணும், உடம்புக்கு எப்படி பணிவிட செய்யணும், உடம்புக்கு எப்படி மதிப்பளிக்கணும், எப்படி மரியாதை நடந்துக்கணும், உடம்பை எப்படி லட்சியமாக நினைக்கணும், உடம்பை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்கான அந்த வழிமுறை என்னால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு விட்டது.